எனக்கும் தமிழை யாரு கடத்த சொன்னாங்கன்னு நேத்துக்கே தெரியும். ஆனா இந்த விஷயத்தை என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தானே நீங்க டிஸ்டர்ப் ஆகி சுத்திட்டு இருந்தீங்க. நானும் இன்னும் இந்த விஷயத்தை பத்தி பேசினா நமக்குள்ள சண்டை வந்துரும்னு யோசிச்சுதான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கவே இல்லை. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அப்ப ஏன் பாரதி என்கிட்ட நீங்க எதுவுமே கேட்கல? இப்பதானே சொன்னேன், அத பத்தி பேசினா தேவையில்லாம நமக்குள்ள சண்டை வரும்னு, அதான் கேட்கல. நான் இதுக்குதான் ஆதி சொன்னேன், உங்க அம்மாவை விட்டு என்னையும் தமிழையும் தள்ளியே வைங்கன்னு. பாரதி, நான் எங்க அம்மா கிட்ட இதை பத்தி கேட்டுட்டேன். அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாரதி. யாராவது செஞ்ச தப்பு ஒத்துப்பாங்களா? அதுவும் இந்த மாதிரி குழந்தை விஷயத்துல தப்பு பண்றவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல பாரதி, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சரி, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசவே வேண்டாம். தயவு செஞ்சு இதை அப்படியே விட்டுருங்களேன். உங்க அம்மா வந்ததும் தயவு செஞ்சு அவங்கள ஊருக்கு மட்டும் போக சொல்லுங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். இல்ல பாரதி, நான் அதுக்காக சொல்ல வரல. தமிழை கடத்த சொன்னது எங்க அம்மா இல்ல. அவங்கள வச்சு வேற யாரும் நமக்குள்ள பிரச்சனை வர்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. பாரதி, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ற ஒரே ஆளு எங்க மாமா அறிவு மட்டும்தான். அந்த ஆளு தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ஆதி, என்ன பார்த்தா உங்களுக்கு உங்க அம்மாவுக்கும் எப்படி தெரியுது? நான் தான் நடந்த எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்க அம்மா ஊருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு அவங்க மேல தப்பு இல்லன்னு என்ன நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நிஜமாவே எங்க அம்மா மேல தப்பு இல்லைங்க. ஐயோ போதும். உங்க அம்மா தான் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இப்படி டிராமா போடுறீங்க? நான் தான் விட்டு தொலைங்கன்னு சொல்றேன்ல. பாரதி, தப்பே பண்ணாத ஒருத்தங்களை நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்க கூடாதுல்ல. சரி, உங்க அம்மா நல்லவங்க தான், அவங்க எதுவுமே பண்ணல. அன்னைக்கு பாஸ்போர்ட் எரிஞ்சதுக்கு கூட காரணம் அவங்க இல்ல. பாஸ்போர்ட் தானா கால் முளைச்சு நடந்து போய் அதுவே கொளுத்திக்கிட்டு அதுவே எரிஞ்சு குப்பை தொட்டில போய் விழுந்துருச்சு. அன்னைக்கு நானும் தமிழும் தூங்கும் போது அந்த கதவுல இருந்த தாப்பால கூட உங்க அம்மா மூடல, அதுவே தானா மூடிக்குச்சு. அப்புறம் அன்னைக்கு வக்கீல் வந்தார்ல, அவர் கூட அவங்க அம்மா சொல்லி வரல, அவரா வீடு தேடி வந்து சொத்தை எழுதி வச்சாரு. போதுமா? பாத்தீங்களா, முன்னாடி நடந்த தப்ப வச்சுதானே இப்ப அவங்களே இதை பண்ணிருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. பாரதி, இந்த தப்ப அவங்க பண்ணிருப்பாங்களா இல்லையான்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க பாருங்க. ஏய் பெட்ரா, பாரதி பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சும்மா அவசரப்பட்டு பேசுவா, அதுக்கப்புறம் தப்பு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்பா. பாரதி மட்டும் அப்படி இல்லடா, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். ஏன் பொண்டாட்டிய பாரு, இவளுக்குலாம் ஒரு விஷயம் நடந்தாலே போதும், அது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னா யோசிக்கவே மாட்டாளுங்க. இது ஏன் நடந்துச்சு எதனால நடந்துச்சுன்னு ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் இந்த மாமியார் மருமக சண்டைலாம் இருக்குது பாத்தியா, ஐநா சபையில கூட இதெல்லாம் தீர்த்து வைக்க முடியாது. சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா சண்டை, சின்னதா ஒரு தப்பு செஞ்சாலும் சண்டை. நான் அதை யோசிக்கலாம் மாப்ள. பின் வேற என்ன, தமிழை கடத்த சொன்னது எங்க அம்மா தானே பாரதிக்கு எப்படி தெரியும்? ஆமால, நீ சொல்லாம பாரதிக்கு எப்படி தெரியும்? தமிழுக்கு இந்த விஷயம் தெரியாது. அம்மாவும் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த ஸ்வேதா அவங்க அப்பா போலீஸை கூட்டு வந்தான்னு சொன்னல, அன்னையில இருந்து அந்த ஆள் இங்க எங்கேயோ பக்கத்துல இருந்தாண்ட இந்த வேலையில பார்த்துட்டு இருக்கிறான். நீ அன்னைக்கு அவனை அவமானப்படுத்தி அனுப்புனால, நீ அன்னைக்கு இல்ல எப்ப வந்தாலும் அவனை அவமானப்படுத்தி தான் அனுப்புறான். அவன் மூக்கு உடஞ்சுதான் போறான். ஒரு வேலை இது எல்லாமே அவனோட வேலையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்தே உன்னையும் பாரதியும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். கரெக்டா நேரம் பார்த்து உங்க அம்மாவை வர வச்சிருக்கணும். அவங்க இங்க வந்ததோ ஏற்கனவே அவங்களுக்கு இந்த அபார்ஷன் தான் பிரச்சனை, உங்க அம்மாவுக்கு இந்த வசதியா இருந்திருக்கும். அவன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தானே இந்த காயெல்லாம் நகர்த்திருப்பான்னு எனக்கு தோணுது. நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் அறிவோட வேலையா இருந்தாலும் எங்க இருந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணாம அவனால இதெல்லாம் பண்ண முடியாது மாப்ள. கரெக்டு தான். இன்னொரு விஷயம், இது அறிவு தான் பண்ணானோ இல்ல வேற யாராவது பண்ணானோன்னு யாரும் தெரியாம நாமளா ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது யாரு பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலடா. ஆனா சத்தியமா உங்க அம்மா பண்ணலடா, அதை நான் உறுதியா சொல்றேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாப்ள. எங்க அம்மா இதை பண்ணியிருந்தா அவங்கள அறியாம அவங்களே இது என்கிட்ட சொல்லியிருப்பாங்க.
கண்டிப்பாக இதை அவங்க பண்ணலை. மாப்பிள்ள, இது பாரதிக்கும் புரிய வைக்கணுங்க. ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஆரியா, ஆமாங்க. நான் மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்கள் சார். உங்க அம்மா சாரதா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட்டா? எங்கள் அம்மா மேலே? என்னடா? ஆமா சார், தமிழ்ன்ற குழந்தைய கடத்த சொன்னதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ண ரீச் ஆகல. வரேன் சார். ஓகே சார். என்னடா? யாரா? தமிழை கடத்தினது எங்கள் அம்மா தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, அதனால என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? என்னடா சொல்ற? பாரதியா? பைத்தியமாடா அந்த பாக். இப்பதானே பேசின நீ, அதுக்குள்ள என்னவா? பொறுமையே கிடையாதா இவளுக்குலாம்? டேய், அதெல்லாம் விடு. நீ முதல்ல வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு. ஏய், என்னடா ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சா இன்னொரு பஞ்சாயத்து? யோசிக்கவே மாட்டாளுங்களா இவளுக்குலாம்?